வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சிகை கொற்றன் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோ அவன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சிகை கொற்றன் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Queen Nefertiti. Okay. And this King Pharaoh Tutankhamun dia. Okay, come And on, this dear. cat. Skara for luck, love, happiness. Oh. All Okay, next. I see. Come. when you come first, back. Okay, when you come back. Yes. Okay, when you come back. Special prize for you, okay? Okay, I stay for you. கலோசியா மெம்னன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லக்ஸாரில் இருக்கக்கூடிய 3400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட எகிப்து அரசருக்கான இவங்க 2 பேருமே காவலர்கள். அந்த காவலர்களுக்கான சிலை தான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது நிறைய போர்க்காலத்தில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இதை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இந்த மாதிரி இருக்குது. இந்த 2 சிலைகளும் வேறு ஒன்றும் இல்லைங்க, அமட் ஹாப்பன் அப்படிங்கிற மன்னனுடைய காவலர்களை தான் இந்த லக்ஸரில் வச்சுருக்காங்க. இந்த காவலர்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில் வந்து முற்றிலுமாக இடிக்கப்பட்ட தரைமட்டமாக ஆகிடுச்சு. அதனால் இந்த சிலை மட்டும் தான் இங்கே இருக்குது இப்போதைக்கு. அதான் 5 minutes. போங்க. கிங்ஸ் ஆஃப் வேலி, மன்னர்களின் பள்ளத்தாக்கு. இது எங்கே இருக்குன்னா எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய லக்ஸார் சிட்டியில் இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பள்ளத்தாக்கில் வந்து ஏகப்பட்ட மன்னர்களின் அவங்களோட உடலை அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய இடம். கிட்டத்தட்ட ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கிங்ஸ் ஆஃப் வேலின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து மன்னர்களை புதைக்கும் பழக்கம் அந்த அரசர்கிட்டயே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து சிகை கொற்றன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மன்னன் அந்த எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வேலி ஆஃப் கிங்ஸு வந்ததாகவும், அங்கே வந்தான், கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லறையில் தமிழில் அதாவது பிரமி எழுத்துக்களில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து இந்த தமிழையும் சிகை கொற்றான் அப்படிங்கிற ஒரு வேர்டையும் இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க, நம்ம வந்து அந்த இடத்துல அந்த பெயர் இருக்கா, அதை பற்றின வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த லக்ஸாரோட ட்ரிப்பில். நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எனி மூமெண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மன்னர்களின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 60 மன்னர்களின் மிக சிறப்பான மன்னர் யார் அப்படின்னு சொன்னாங்க டூட்டுகாமுன். இந்த மன்னரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தாங்க என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் எகிப்து இம்பார்ட்டனுக்கே வருது. உலகத்தில் முக்கியமான ஒரு கல்லறை இந்த டுட்டுகாமனோட கல்லறை. அந்த கல்லறை இந்த வேலி ஆஃப் கிங்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த கல்லறையும் நம்ம வந்து ஒரு பெரிய விசிட் பண்ண போகிறோம். இந்த கல்லறையில் சிகை கொற்றானோட அந்த எழுத்துக்கள் இருக்கா, எந்த கல்லறையில் அந்த எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். நம்ம போய் அதை பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த லக்ஸார் ஸ்பெஷலி இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஏகப்பட்ட எகிப்தியருடைய கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதாவது பிரதிபலிக்குது. அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம், கலாச்சாரம், அவங்க யூஸ் பண்ணுற உடைகள், அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே சேல்ஸுக்கு இருக்குது. அங்கே நீங்கள் ரொம்ப சீப் அண்ட் காஸ்ட் தான் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஸு, பிரமிடு, வுட்டில் செஞ்ச மம்மிஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த லக்ஸார் வேலி தாங்க பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட். ஆக்சுவலி கடைகளே கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான கடைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு பெஸ்ட்டு ஷாப்பிங்னே சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் வந்து
அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் நல்ல வேல்யூபிள் ப்ராடக்ட்டு வித் லெஸர் காஸ்ட்லேயே நீங்கள் வந்து நல்ல ஒரு மான்யூமெண்ட்டை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போக முடியும். இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கில் முக்கியமான 4 மன்னர்களை, சிறப்பான மன்னர்களை புதைக்கப்பட்டிருக்காங்க. அதில் மெயின் மன்னன் பார்த்திங்கன்னா டுட்டுகாமுன், 2வது பார்த்திங்கன்னா ராம்சே 2, அப்புறம் 3வது மன்னன் பார்த்திங்கன்னா செட்டி 1, அப்புறம் மெர்ஃபாஸ். அந்த 4 மன்னர் ஹிஸ்டாரிக்கில் ஒரு சிறப்பான மன்னர்கள்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்குக்கு நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 pounds வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்தியன் ருப்பியில் வந்து ஒரு 1000 rupees. இங்கேருந்து அவங்க வெஹிக்கிள்லேயே கூப்பிட்டு போய் அந்த பர்டிகுலர் அந்த கல்லறை இருக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த கிங்ஸ் ஆஃப் வேலி இருக்க பகுதியும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். எதற்காக இந்த கிங்ஸ் ஆஃப் வேலி மன்னர்களின் பள்ளத்தாக்கு, அதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு அரசர் இறந்து போனாங்க, அந்த பிரமிட் கீழே தான் வந்து அவங்கள வந்து புதைப்பாங்க. அது நிறைய ஒவ்வொரு போர்க்காலத்தில் வந்து திருடர்களால் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் திருடிட்டு போயிடுற அந்த காரணத்துக்காக எஜிப்து கெய்ரோலேருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய இந்த லுக்ஸாருங்கிற ஒரு அமைப்பை நகரத்தை கண்டுபிடிச்சி அது கிட்டத்தட்ட ஒரு 400-500 அடி ஆழம் பள்ளத்தில் யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு உள்ளே புதைக்கப்பட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கம்ப்ளீட்டாக. அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் ஒரு மன்னர்களை புதைக்கப்பட்டாங்க. பிற்காலத்தில் வரக்கூடிய அனைத்து மன்னர்களுமே வந்து இந்த கிங்ஸ் ஆஃப் வேலிங்கிற பகுதியில் அத்தனை பேரையுமே அடக்கம் பண்ண வைக்கப்பட்டுள்ளார்கள். ஆயிரத்தி 1922ஆம் ஆண்டு கிங்ஸ் ஆஃப் ஹோபர்ட் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் தான் முதல்ல டுட்டுகாமுன் அவர் கல்லறையே இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்லறைக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஏராளமான கல்லறைகள் இருக்குது அப்படின்னு, அதுக்கு கீழே ஏராளமான தங்க பொருட்களும் அதோடு அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச முதல்ல ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி தான் இந்த பெருமையை சேரும். இந்த கிங்ஸ் ஆஃப் வேலி பார்த்தீங்கன்னா நைல் நதிக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. எப்பயுமே எகிப்தியர்கள் வந்து மேற்கு பக்கத்தில் எந்த விஷயம் பண்ணுறதுனாலும், மரணமாக இருந்தாலும், இறப்பாக இருந்தாலும், பிறப்பாக இருந்தாலும் மேற்கு பகுதியில் பண்ணுறது தான் அவங்களுடைய வழக்கம். ஸோ அதுக்காக தான் எப்பயுமே அவங்க இந்த மேற்கு பகுதியை நோக்கி அவங்க வந்து எந்த காரியத்தையும் அவங்க செயல்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா பிரமிட். எகிப்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடர்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வடிவமைப்பை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ மலைகளும் பிரமிடு மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்னால அந்த மலைக்கு கீழே புதைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எகிப்தியர்கள் நார்மலாக இது பண்ணுறது. கல்லறை எண் 8 இதில் வந்து மெரண்டா அப்படிங்கிற ஒரு மன்னன், ரொம்ப ஃபேமஸான மன்னன். அதுக்கப்புறம் கல்லறை எண் வந்து 62, இங்கே வந்து KV 62 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து டுட்டுகாமனோட கல்லறை. கிட்டத்தட்ட டுட்டுகாமனோட கல்லறை பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு கீழே அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 மீட்டர், அதாவது அடியிலிருந்து 400 அடி வரைக்கும் ஆழத்தில் இந்த டுட்டுகாமனோடைய கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. This is Valley of King. We are at present Valley of Kings in Luxor. பாருங்க, ஒரு வித்தியாசமான செடிமெண்ட்ரி ராக்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பியூட்டிஃபுல். டெம்பரேச்சர் வில் பி அரௌண்ட் ஒரு 24-25 degrees தாங்க ஆகுது. ஏன் மன்னர்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இந்த மாதிரி புதைக்கப்பட்டு அவங்க அந்த மம்மி வடிவில் ஏன் புதைக்கப்படுறாங்க அப்படின்னா, அது கூடவே வந்து உணவுகள், ஆயுத பொருட்கள், தங்க ஆபரணங்கள், நகைகள் அதெல்லாம் வைக்கிறாங்கன்னா ஒன்று மறுபிறவி, அப்படி இல்லைன்னா அதாவது சொர்க்கத்தில் போய் அவங்க வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட நம்பிக்கை. அவங்க வந்து ஆழமாக நம்பினதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம், அந்த காலத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு.
இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டில் தாங்க இந்த தமிழ் மொழியான பிரமி எழுத்து இருக்குது. அதில் தான் வந்து சிகை கொற்றன், வந்தான், கண்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வேலி ஆஃப் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சுகை கொற்றனை பற்றி ஒரு 5 இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுலாம் நீங்கள் இங்கே வந்து லக்ஸார் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். சிகை கொற்றனுங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு அரசனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய வணிகனாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் பெரிய வேற்றுமை கிடையாது, ஒற்றுமை தான். ஃபுட்டுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தோற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழும் எகிப்தியர்களும் கிட்டத்தட்ட மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான ரெப்ளிகேஷன் பிரதிபலிப்பு தான் இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது போக போகிறது பார்த்திங்கன்னா டுட்டுகாமுன் அவனுடைய கல்லறைக்கு தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ராம்சே கல்லறைன்னு இருக்குது, பட் நம்ம அதுக்கு போகல. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ அடுத்த கல்லறையான டுட்டுகாமன் உள்ள தான் நம்ம இப்போ போகலான்னு இருக்கோம். ஏன்னா டுட்டுகாமனோட கல்லறை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 400 அடி ஆழத்தில் இருக்குது. அது எப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அது ஒரு பெரிய மிராக்கிள் தான் டுட்டுகாமனோட கல்லறை கண்டுபிடிச்சது. ஏன்னா டுட்டுகாமனோட கல்லறையில் தான் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள பொருட்கள், ஆயுதங்கள் எல்லாமே இருக்குங்க. இது பயங்கரமாக இருக்குது, இது பார்க்கணும். See how big this down, so much down. இதெல்லாம் எப்படி 3500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்கன்னே தெரியலங்க. சரியான டெப்த்தில் இது எப்படி கட்டியிருக்கான் பாருங்க. சரி, அது அப்படியே டவுனில் இறந்து பாருங்க. கேர்ஃபுல்லாக போனாங்க, செம்மையாக இருக்கும். தெரியலைங்க, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது உள்ளே வர்றது. ஆர்கிடெக்சர் மலையை குடஞ்சி அது உள்ள மம்மியை வச்சுருக்கிறதுக்காக இந்த டோம், இது டோம் 3ங்க. லக்ஸாரில் கிங் ஆஃப் வேலியில் டோம் 3ல் இருக்கோம் இப்போ நம்ம. சரி, அவ்வளோ மலைக்கு கீழே உள்ள குடஞ்சி கிட்டத்தட்ட 100 மீட்டர் டவுன் கீழே, அதாவது 350-400 அடிக்கு கீழே இந்த டோமை பேஸ் பண்ணியிருக்காங்க. Very good experience. திருப்பி இன்னொரு 50 மீட்டர் டவுன் போகுது. தெரியலையா இருக்கு, மலைக்கு கீழே மலைக்கு உள்ள டவுனில் இருக்கும். எப்படி தான் கட்டிடணும்னு இன்னும் தெரியல. பியூட்டிஃபுல். என்ன ஃபைட்டிங்லாம் பண்ண பயங்கரமாக இருக்கு. இந்த வடிவமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஸ்கல்ப்சர் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து தமிழில் பிரமி எழுத்துக்களும்
மற்றும் பார்த்திங்கன்னா இந்த சமஸ்கிருதம் அதனுடைய வேர்ட்ஸ் அதெல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய 3000 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய பாரசீக மொழிகள் அதெல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து காட்சி இருக்குங்க. முன்னாடிலாம் அந்தளவுக்கு சிகை கொற்றனை பற்றி நமக்கு வந்து தெரியாது. இப்போ ரீசெண்டாக அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க கண்டுபிடிச்சி தான் இப்போ நமக்கு புரியுது, நமக்கும் அவங்களுக்கும் வாணிப ரீதியாகவும் மற்ற விஷயங்களுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து நேரில் பார்க்கும்போது அந்த ஃபீலை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூட்டுகாமனோட அந்த கல்லறை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே ஓகே கிட்டத்தட்ட 400 அடிக்கு கீழே இந்த டோம் அமைஞ்சிருக்கு. அசால்ட்டாக வந்து ஒரு 300-400 அடி கீழே இறங்கியாச்சு. இப்போ நம்ம மேலே ஏறுறது தாங்க சேலஞ்சிங்கான விஷயமே. ஏன்னா ஏர் ஃப்ளோ ரொம்ப இருக்காது, ஹாட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்வெட்டிங் நிறையா வரும். ஸோ அந்த ஏற்கனவே வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையான ஒரு பாலைவனம் தான் இந்த இடம். ஸோ அதெல்லாம் ஏறி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 60 டாமை வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் இருக்கிறதுக்கான டைம் வந்து ஒரு மினிமம் ஒரு 4-5 டாம். அதில் எது ஸ்பெஷலி தமிழ் ரிலேட்டடாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் விசிட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா KV6, KV8, KV62 இந்த மாதிரி ஒரு டாம்லாம் வந்து தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாம்கள். இது எல்லாத்துக்குமே ஹோவர்ட் கார்ட்டர் அவருக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். அவருடைய முயற்சினால் அவங்கவுங்க அந்த வேலையை பார்க்கறத விட்டு அதுக்கான ஒரு முயற்சியை ஹோவர்ட் கார்ட்டர் வந்து எடுத்ததுனால தான் இன்றைக்கி பல அதிசயங்கள் வந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரமிடும் கட்ட முடியும். அந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி 400 அடி 500 அடி ஆழத்தில் ஒரு பெரிய கல்லறையும் அமைக்க முடியும் அப்படின்னு வந்து காமிச்சிருக்காரு. இந்த வந்து வெளியே கொண்டு வந்தவர் தான் மிஸ்டர் ஹோவர்ட் கார்ட்டர் அப்படின்னு ஒரு இங்கிலாண்டோட வந்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். 1922 இந்த பகுதியை இன்வெர்ட் பண்ண பெருமைக்குரியவர் அவர் தாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ இனியோட முடிய போகிறது இல்லைங்க. இன்னும் நம்ம தமிழர்கள் என்னென்ன சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக தோண்ட தான் போகிறோம். ஹிஸ்ட்ரி நெவர் ஸ்டாப் லைக் தட். இன்னும் பல உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுபோல் இந்த வீடியோவும் ஒரு சில உண்மைகளை வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலும் இன்னும் இது கிங்ஸ் ஆஃப் வேலியை பற்றி சில தகவல்களும் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். பாய்.